பெந்தேகோஸ்தே திருநாளின் காலை ஆராதனைக்கு உங்களை அன்போடு கூட வரவேற்கின்றேன். பெந்தேகோஸ்தே திருநாள் நம்முடைய திருச்சபையின் வரலாற்றிலே மிக முக்கியமான நாள். திருச்சபை பிறந்த திருநாளும் இந்நன்னாள்தான். ஆகவே இந்த திருநாளின் வாழ்த்துதலோடு கூட உங்கள் அனைவரையும் இந்த காலை ஆராதனை நேரத்திற்குள் நான் அன்போடு கூட வரவேற்கின்றேன். ஆண்டவரை நோக்கி நாம் வேண்டுதல் செய்வோம். எல்லாம் வல்ல எங்கள் அன்பு நிறைந்த கடவுளே, உம்முடைய மாட்சிமை பொருந்தி மது மகத்துவங்களை நாங்கள் நினைவு கூர்ந்து உமக்கு நன்றி சொல்லுகின்றோம். திருச்சபை வரலாற்றிலே மிக முக்கியமான நாளாகி இந்த பெந்தேகோஸ்தே திருநாளின் காலை ஆராதனைக்கு நேராய் நாங்கள் வந்திருக்கின்றோம். இந்த நேரம் பொருளுள்ள நேரமாய் நாங்கள் பயன்படுத்தி கொள்ள உம்முடைய பிரசன்னத்தை உணர்ந்தவர்களாய் இந்த ஆராதனை நேரத்திலே நாங்கள் பங்கு கொள்ள எங்கள் ஆண்டவர் தாமே கிருபை செய்து வழி நடத்த வேண்டும் என்று மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் தூய பிதாவே, ஆமேன். இந்த ஆராதனை நேரத்திற்கு ஆரம்ப பாடலாக அனைவரும் சேர்ந்து 356 பாமாலை களி கூறுவோம் கர்த்தர் நம் பட்சமே என்ற பாடலை நாம் இணைந்து பாடுவோம். பாமாலையின் 356 பாடல். கர்த்தர் நம் பட்சமே, தம் இரத்தத்தால் நம்மை மீட்டார். அவர் நமக்கு யாவிலும் எல்லாமே பாவ பயம் நீக்குவார். கர்த்தர் நம் பட்சம், கர்த்தர் நம்மோடு, கர்த்தர் சகாயர் யார் எதிர்க்க வல்லோர், யார் 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 எதிர்க்க வல்லோர், யார் வல்லோர். தீடனடைவோம், தீமை மேற்கொள்ளுவோம், கர்த்தாவின் வல்ல கருத்தால் உண்மை பக்தியாய் நாடோறும் ஜீவிப்போம், அவரே ஆகையால். கர்த்தர் நம் பட்சம், கர்த்தர் நம்மோடு, கர்த்தர் சகாயர் யார் எதிர்க்க வல்லோர், யார் 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 எதிர்க்க வல்லோர், யார் வல்லோர். நிலைத்திருப்போம் கர்த்தரின் கட்டினில், ஆதலால் நித்திய ஜீவனுண்டாம். பற்றும் ஏழையை தம் வல்ல கரத்தால் வைத்தும் வாழ்வார். கர்த்தரின் மாட்சிமை, கர்த்தர் நம்மோடு, கர்த்தர் சகாயர் யார் எதிர்க்க வல்லோர், யார் 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 எதிர்க்க வல்லோர், யார் வல்லோர். இந்த வழிபாட்டிற்கு துணையாக 2ஆம் ஆராதனை முறைமையின் ஒரு சில பகுதிகளை நாம் பின்பற்றுவோம். நாம் கடவுளை தொழுவோம். கடவுள் ஆவியாயிருக்கிறார். அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். நம்முடைய பிதாவாகிய கடவுளாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள், இதிலே களி கூர்ந்து மகிழ கிடவோம்.
பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்பொழுது நீங்கள் பலனடைந்து பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாயிருப்பீர்கள். ஆண்டவரே, எங்கள் உதடுகளை திறந்தருளும். அப்பொழுது எங்கள் வாய் உம்முடைய புகழை அறிவிக்கும். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியிலும் இப்பொழுதும் எப்பொழுதுமான சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. திருத்துவ கடவுளை நாம் போற்றி மகிமைப்படுத்துவோம். எங்கள் தந்தையாம் கடவுளே, உமது வல்லமையாலும் ஞானத்தாலும் எல்லாவற்றையும் படைத்து உமது குமாரனை எங்கள் இரட்சகராக தரும்படி உலகத்தில் அன்பு கூர்ந்திரேன். உம்மை போற்றுகிறோம். குமாரனாம் கடவுளே, பாவத்தை தவிர்த்து எல்லாவற்றிலும் எங்களைப் போல் மனிதனாகி எங்கள் பாவங்களுக்காக ஒப்பு கொடுக்கப்பட்டு எங்கள் நீதிக்காக உயிர்த்தெழும்பவரே உம்மை போற்றுகிறோம். பரிசுத்த ஆவியானவராகிய கடவுளே, எல்லா உண்மைகளுக்குள்ளும் எங்களை வழிநடத்தி கடவுளின் அன்பை எங்கள் நெஞ்சில் பொழிகிறவரே உம்மை போற்றுகிறோம். பிதா குமாரன் பரிசுத்த ஆவியாகிய கடவுளே, உமக்கே காலமும் எல்லா புகழும் மகிமையும் உண்டாவதாக. ஆமேன். பாவரிக்கை. நமக்கு பாவமில்லை என்பமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாவோம். நமக்குள் உண்மை இல்லை. நமது பாவங்களை அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எவ்வித அநீதமும் நீங்க நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் நம்பத்தக்கவரும் நீதியும் உள்ளவர். சற்று நேரம் அமைதியோடு நாம் ஆண்டவருடைய பிரசன்னத்தை உணர்ந்தவர்களாய் நம்முடைய பிழைகளை நாம் உணர்ந்து அறிக்கை செய்வோம். பாவரிக்கைக்கு துணையாக கீர்த்தனையிலே 141 கீர்த்தனை, ஐயையா நான் பாவி என்னை ஆளும் தயாவரனே என்ற பாடலில் 2 சரணங்களை கருத்தை உணர்ந்து பாடி நம்முடைய பிழைகளை நாம் உணர்ந்து அறிக்கை செய்வோம். ஐயா நான் பாவி என்னை ஆளும் தயாபரனே. ஐயா நான் பாவி என்னை ஆளும் தயாபரனே. பொய்யாமுலகம் உல்லாசத்தினால் மானோம் போன வழி நடந்தே. பொய்யாமுலகம் உல்லாசத்தினால் மானோம் போன வழி நடந்தே. ஏசையா அபயம் அபயம் இரங்கும் பேர் ஐயாயின் தாதாவே. ஐயா நான் பாவி என்னை ஆளும் தயாபரனே. எத்தனை சோதுகள் எத்தனை வாதுகள் எத்தனை தீதுகளோ. எத்தனை சோதுகள் எத்தனை வாதுகள் எத்தனை தீது
என் பீழை அத்தனையும் ஒரு தாண்டருளும் கோவே. ஐயா நான் பாவி, என்னை ஆளும் யாவரமே. வஞ்சகமோ கருவோ கபடோமாய் மாலமோ ரெண்டகமோ. வஞ்சகமோ கருவோ கபடோமாய் மாலமோ ரெண்டகமோ. மனசஞ்சலம் நீக்கி என கருள் செய்யும் சமஸ்த நன்மை கடலே. ஐயா நான் பாவி, என்னை ஆளும் யாவரமே. சர்வல்லமையும் மிகுந்த இரக்கமுள்ள ஆண்டவர் மன்னிப்பையும் பாவ நிவிர்த்தியை நமக்கு கட்டளையிட்டருளி வாழ்க்கையை சீர்படுத்துவதற்கான காலத்தையும் தமது பரிசுத்த ஆவியின் கிருபையையும் தேற்றுதலையும் தந்தருள்வாராக. ஆமேன். ஆண்டவரை துதியுங்கள், ஆண்டவரின் நாமம் துதிக்கப்படுவதாக. இந்நாளுக்குரிய திருமறை பாடங்கள் வாசிக்க கேட்போம். பழைய ஏற்பாட்டின் பாகம் எசேக்கியேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் 36ஆம் அதிகாரம் வசனங்கள் 24 முதல் 36 வரை. Ezekiel chapter 36 verses commencing from 24 to 36. The Old Testament lesson is taken from the book of Ezekiel chapter 36 verses commencing from 24 to 36. Ezekiel chapter 36 beginning to read at verse 24. I will take you from every nation and country and bring you back to your own land. I will sprinkle clean water on you and make you clean from all your idols and everything else that has defiled you. I will give you a new heart and a new mind. I will take away your stubborn heart of stone and give you an obedient heart. I will put my spirit in you, and I will see to it that you follow my laws and keeps all the commands I have given you. Then you will live in the land I gave your ancestors. You will be my people, and I will be your God. I will save you from everything that defiles you. I will command the corn to be plentiful, so that you will not have any more famines. I will increase the yield of your fruit trees and your fields, so that there will be no more famines to disgrace you among the nations. You will remember your evil conduct and the wrongs that you have committed, and you will be disgusted with yourselves because of your sins and your iniquities. Israel, I want you to know that I am not doing all this for your sake. I want you to feel the shame and disgrace of what you are doing. I, the sovereign Lord, have spoken. The sovereign Lord says, when I make you clean from all your sins, I will let you live in your cities again and let you rebuild the ruins. Everyone who used to walk by your fields saw how overgrown and wild they were, but I will let you form them again. Everyone will say how this land, which was once a wilderness, has become like the Garden of Eden, and how the cities which were torn down, looted and left in ruins are now inhabited and fortified.
Then the neighboring nations that have survived will know that I, the Lord, rebuild ruined cities and replant waste fields. I, the Lord, have promised that I would do this, and I will. Here ends the Old Testament lesson. Praise be to God. இரண்டாம் திருமறை பாடம் வாசிக்க கேட்போம். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் வசனங்கள் 1-13 வரை. Acts chapter 2 verses beginning from 1 to 13. The epistle reading is taken from Acts chapter 2 verses from 1 to 13, beginning at verse 1. When the day of Pentecost came, all the believers were gathered together in one place. Suddenly there was a noise from the sky which sounded like a strong wind blowing, and it filled the whole house where they were sitting. Then they saw what looked like tongues of fire which spread out and touched each person there. They were all filled with the Holy Spirit and began to talk in other languages as the Spirit enabled them to speak. There were Jews living in Jerusalem, religious men who had come from every country in the world. When they heard this noise, a large crowd gathered. They were all excited because each one of them heard the believers speaking in his own language. In amazement and wonder, they exclaimed, "These people who are talking like this are Galileans. How is it then that all of us hear them speaking in our own native languages? We are from Parthia, Media and Elam, from Mesopotamia, Judea and Cappadocia, from Pontus and Asia, from Phrygia and Pamphylia, from Egypt and the regions of Libya near Cyrene. Some of us are from Rome, both Jews and Gentiles converted to Judaism, and some of us are from Crete and Arabia. Yet all of us hear them speaking in our own languages about the great things that God has done." Amazed and confused, they kept asking each other, "What does this mean?" But the others made fun of the believers, saying, "These people are drunk." Here ends the Bible reading. Thanks be to God. தொடர்ந்து ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படும்படியாக நாம் அனைவரும் சேர்ந்து கீர்த்தனையிலே புத்தெழுச்சி பாடலிலே 348வது பாடல் நல்லாவி ஊற்றும் தேவா என்ற பாடலை நாம் இணைந்து பாடி ஆண்டவரை நாம் ஆராதிப்போம். பெந்தேகோஸ்தே நாளிலே உந்தன் ஆவியிந்தீரே. பெந்தேகோஸ்தே நாளிலே உந்தன் ஆவியிந்தீரே. இந்த விளையும் இறங்கிடுவீரே, விந்தை செய்வின் ஆவியே. நல்லாவி ஊற்றும் தேவா, சுத்தன் நானே, சுத்தாவி கொண்டென்னையே. சுத்தன் நானே, சுத்தாவி கொண்டென்னையே. சித்தோவை தென்றோம் சுத்தம் செய்வீரே, சத்திய பரிசுத்தனே. நல்லாவி ஊற்றும் தேவா,
நேரமெல்லாம் புவி மீதிலே சுவிசேட பணியாற்றவும் நல்லாவி ஊற்றும் தேவா. பாவம் செய்யாதிருக்க பாரில் சாட்சி பகர, பாவம் செய்யாதிருக்க பாரில் சாட்சி பகர, பார்மீக்க வந்த பரமானையே பாரோர்க்கு எடுத்துரைக்க நல்லாவி ஊற்றும் தேவா. நற்கனி நான் தர நித்தம் தூதி பாடு நல்லாவி ஊற்றும் தேவா. நல்லாவி ஊற்றும் தேவா. இந்நாளுக்குரிய நற்செய்தி பகுதி யோவான் எழுதிய நற்செய்தி நூல் 20ஆம் அதிகாரம் வசனங்கள் 19 முதல் 23 வரை வாசிக்க கேட்போம். Gospel according to St. John chapter 20 verses commencing from 19 to 23. Alleluia, 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 Alleluia. படிக்கும்படியாக தெரிவு செய்யப்பெற்ற நற்செய்தி பகுதி தூய யோவான் எழுதின நற்செய்தி நூல் 20ஆம் அதிகாரம் வசனங்கள் 19 துவங்கி 23 வரை. தூய யோவான் 20ஆம் அதிகாரம் வசனம் 19 முதல். வாரத்தின் முதல் நாள் ஆகிய அன்றைய தினம் சாயங்கால வேளையிலே சீஷர்கள் கூடியிருந்த இடத்தில் யூதர்களுக்கு பயந்ததினால் கதவுகள் பூட்டியிருக்கையில் இயேசு வந்து நடுவே நின்று, உங்களுக்கு சமாதானம் என்றார். அவர் இப்படி சொல்லி தம்முடைய கைகளையும் விலாவையும் அவர்களுக்கு காண்பித்தார். சீஷர்கள் கர்த்தரை கண்டு சந்தோஷப்பட்டார்கள். இயேசு மறுபடியும் அவர்களை நோக்கி, உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக. பிதா என்னை அனுப்பினது போல நானும் உங்களை அனுப்புகிறேன் என்று சொல்லி அவர்கள் மேல் ஊதி, பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள். எவர்களுடைய பாவங்களை மன்னிக்கிறீர்களோ அவைகள் அவர்களுக்கு மன்னிக்கப்படும். எவர்களுடைய பாவங்களை மன்னியாதிருக்கிறீர்களோ அவைகள் அவர்களுக்கு மன்னிக்கப்படாதிருக்கும் என்றார். வாசிக்க தெரிவு செய்யப்பெற்ற நற்செய்தி பகுதி வாசித்து முடித்தாயிற்று. ஆண்டவரை நோக்கி நாம் வேண்டுதல் செய்வோம். உந்தன் ஆவியே சுவாமி எந்தன் மீதினில் உந்தன் ஆவியே சுவாமி எந்தன் மீதினில்
வந்து சேரவே அருள் தந்து காவுமே. பெந்தேகோஸ்தென்னும் மாம் சிறந்த நாளிலே பெந்தேகோஸ்தென்னும் மாம் சிறந்த நாளிலே விந்தையாவியின் அருள் தந்த நேர்மையே. விந்தையாவியின் அருள் தந்த நேர்மையே. அன்பின் ஆண்டவரே, நேச பிதாவே, பெந்தேகோஸ்தே திருநாளிலே உம்முடைய தூய ஆவியரை நீர் அருட்பொழிவாய் பொழிந்தருளினீர். இந்த விசேஷமான இந்த திருநாளிலும் உம்முடைய வேத வாக்கியங்களை தியானிக்கும் பொழுது கர்த்தர் நீர் எங்களோடு பேசும்படியாய் உம்முடைய சமூகத்திலே ஜெபிக்கிறோம். நீர் பேசும் ஆண்டவரை நாங்கள் கேட்கிறோம். மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். கிறிஸ்துவுக்குள் அன்பார்ந்தவர்களே, இந்த பெந்தேகோஸ்தே திருநாளிலும் ஆண்டவருடைய வார்த்தையை நாம் தியானிப்பதற்கு ஆண்டவர் நமக்கு கிருபை செய்திருக்கின்றார். பெந்தேகோஸ்தே திருநாள் என்பது திருச்சபையின் வரலாற்றிலே, திருச்சபையின் வாழ்க்கையிலே மிக முக்கியமான நாளாக, மிக சிறப்பான நாளாக நாம் அனுசரிக்கிறோம். இந்த நாளில்தான் திருச்சபையின் பிறந்த நாளாகவும் நாம் கொண்டாடுகின்றோம். பெந்தேகோஸ்தே என்ற வார்த்தை ஒரு சபையை குறிப்பதாக அல்ல. பெந்தேகோஸ்தே என்கின்ற அந்த வார்த்தையினுடைய பொருள் 50வது நாள் என்பதாகும். ஃபெஸ்டிவல் ஆஃப் வீக்ஸ் என்று அழைக்கப்படும் ஒரு யூதருடைய பண்டிகையை இப்பதம் குறிப்பிடுகின்றது. ஆகவே நம்முடைய சிந்தையெல்லாம் ஒரு பெந்தேகோஸ்தே என்று சொல்லுகிற போது ஒரு பிரிவு திருச்சபையை குறிப்பதாக அல்ல என்பதை நாம் நம்முடைய நினைவிலே வைக்க அழைக்கப்படுகின்றோம். திருச்சபையின் வாழ்க்கையிலே இந்நாள் தூய ஆவியனரின் நிரப்புதல் நிகழ்வு நடந்ததினாலே இந்த நாளை நாம் திருச்சபையின் பிறந்த நாளாக நாம் நினைவுபடுத்துகின்றோம். இந்த உலகத்திலே திருச்சபை இயங்கிக் கொண்டிருக்க வேண்டுமானால், கிறிஸ்தவர்கள் செயல் வீரர்களாக திகழ வேண்டுமானால், அல்லது எந்த விதமான பயம் இல்லாமல் அஞ்சாமல் நற்செய்தியை அறிவிக்கப்பட வேண்டுமானால், இந்த பரிசுத்த ஆவியானவரின் நிறைவு அவசியம். எல்லாவித இடையூறுகளை நாம் மேற்கொள்ள வேண்டுமானாலும், பலமுள்ளவர்களாக இந்த உலக வாழ்க்கையிலே ஜீவிக்க வேண்டுமானால், நமக்கு தூய ஆவியானவரின் நிறைவு அவசியம். ஆகவேதான் இந்த நாளில் நம்முடைய சிந்தனைக்காக கொடுக்கப்பட்ட 3 திருமறை பகுதிகளிலும் இந்த பரிசுத்த ஆவியானவரின் நிறைவையும் பரிசுத்த ஆவியானவரின் பொழிதலை பற்றியும் நாம் திருமறை வசனங்களிலே நாம் வாசிக்க கேட்டோம். குறிப்பாக அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்திலே வாசிக்கும் பொழுது, பெந்தேகோஸ்தே என்னும் நாளிலே தூய ஆவியானவர் அனுப்பப்பட்டார் என்றும், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கொடுத்த வாக்குறுதி, நான் போய் உங்களுக்காக ஒரு தேற்றவாளனை அனுப்புவேன் என்று சொன்ன அந்த வாக்குத்தத்தத்தின் நிறைவேற்றத்தை நாம் இந்த பகுதிகளிலே காண்கின்றோம். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்திலே நாம் வாசிக்கும் பொழுது, பலத்த காற்று அறை முழுவதும் நிரப்ப, நெருப்புமயமான நாவுகள் அனைவர் மேலும்
அமர ஆவியானவர் இறங்கினார் என்ற வசனத்தை வாசிக்கிறோம். இந்த பரிசுத்த ஆவியானவர் அந்த இடத்திலே இறங்கின போது அங்கு நடைபெற்ற நிகழ்வுகளை இந்த பகுதி திட்டவட்டமாக நமக்கு வெளிப்படுத்துகிறது. அனைவரும் புதிய வல்லமையினால் ஆட்கொள்ளப்பட்டார்கள். All of them were filled with Holy Spirit. அப்படி இந்த பரிசுத்த ஆவியானவரின் நிறைவை பெற்றபோது பயம் அவர்களை விட்டு அகன்றது. அவரவர்கள் வெவ்வேறு பாஷையிலே பேசத் தொடங்கினார்கள் என்று வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். அந்த பரிசுத்த ஆவியான நிறைவை பெற்றபோது அவரவர் வேற்று பாஷைகளிலே பேசத் தொடங்கினார்கள். ஒன்றை மட்டும் நாம் நினைவுபடுத்தி பார்க்க வேண்டும். பிற மொழிகளில் பேசப்பட்டாலும் அவை கூடியிருந்த அனைத்து நாட்டு மக்களுக்கும் தெளிவாக விளங்கினது. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, வேறு பாஷைகளிலே பேசப்படும் போதும் அங்கு கூடியிருந்த மக்களால் பிற மொழிகளில் பேசப்பட்டாலும் அவைகள் கூடியிருந்த அனைத்து மக்களுக்கும் தெளிவாக விளங்கப்பட்டது. அன்பானவர்களே, இந்த பகுதியை நாம் வாசிக்கும் பொழுது பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்ட வாழ்க்கை என்று சொல்லுகிற போது, இந்த பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்படுகிற போது அநேக மாற்றங்களை நாம் காண வேண்டியவர்களாய் இருக்கின்றோம். ஒரு நபர் தன்னுடைய வாழ்க்கையிலே இந்த பரிசுத்த ஆவியானவரை எப்பொழுது பெற்றுக்கொள்ள முடியும்? கிறிஸ்துவை மீட்பராக விசுவாசிக்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் அருளப்படுகிறது. ஆவியானவருக்கு காத்திருக்கவோ அல்லது அதற்காக மண்டியிட்டு ஜெபிக்கவோ தேவையில்லை. கிறிஸ்துவை தன் வாழ்க்கையிலே ஏற்றுக்கொண்டு அவரை விசுவாசிக்கும் பொழுது அந்த தூய ஆவியானவர் அருளப்படுகின்றார். அதுதான் எபேசியர் 1:13 மிக தெளிவாக இருக்கிறதை கூறப்பட்டிருக்கிறதை நாம் காண்கிறோம். எபேசியர் 1:13 நீங்களும் உங்கள் ரட்சிப்பின் சுவிசேஷமாகிய சத்திய வசனத்தை கேட்டு விசுவாசிகளான போது வாக்குதத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியால் அவருக்குள் முத்திரை போடப்பட்டிருக்கிறீர்கள் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார். ஆகவே விசுவாசிக்கிற ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும் இந்த பரிசுத்த ஆவியின் நிறைவை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். கலாத்தியர் 3:2 விதமாய் சொல்லுகிறது, நியாயப்பிரமாணத்தின் கிரியைகளினாலேயோ அல்லது விசுவாச கேள்வியினாலேயோ எதினாலே ஆவியை பெற்றீர்கள் என்று கூறி கலாத்தியர் 4:6 அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், மேலும் நீங்கள் புத்திரராயிருக்கிறபடியினால் அப்பா பிதாவை என்று கூப்பிடத்தக்கதான தேவன் தம்முடைய குமாரனுடைய ஆவியை உங்கள் இருதயங்களிலே அனுப்பினார் என்று நாம் வாசிக்கிறோம். ரோமர் 8:9 வாசிக்கும் பொழுது தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தால் நீங்கள் மாம்சத்துக்குட்பட்டவர்களாயிராமல் ஆவிக்குட்பட்டவராயிருக்கிறீர்கள். கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்ல என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கிறிஸ்துவை வாழ்க்கையிலே ஏற்றுக்கொண்டு கிறிஸ்துவை விசுவாசித்து முழுவதுமாய் அவரையே சார்ந்து அவருடைய வாக்குதத்தங்களை பற்றி வாழும்போது நமக்கு இந்த பரிசுத்த ஆவியானவர் அருளப்படுகிறதை நாம் காண்கின்றோம். ரோமர் 8:9 அப்போஸ்தலனாகிய பவுல் விதமாய் சொல்லுகிறார், தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தால் நீங்கள் மாம்சத்துக்குட்பட்டவர்களாயிராமல் ஆவிக்குட்பட்டவர்களாயிருப்பீர்கள். கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்ல. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நமக்குள் வாசம் செய்கின்ற பரிசுத்த ஆவியானவர் அவருடைய வழிநடத்தலுக்குட்பட்டு வாழுகின்ற போது இந்த மாம்சத்துக்குட்பட்டவர்களாக நாம் வாழ முடியாது. ஏனென்றால்
ஆவிக்குட்பட்டவர்களாக கிறிஸ்துவின் ஆவியை நாம் தரித்தவர்களாய் வாழுகின்றோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிற போது யோவான் 14:16 தேற்றரவாளனை பற்றி கூறும் பொழுது, அவர் என்றென்றைக்கும் உங்களோடு இருக்கும்படி நான் அவரை அனுப்புகிறேன் என்று சொல்லுகிறார். அப்போ என்றென்றைக்கும் நம்மோடு இருக்கிறார் என்று நாம் விசுவாசித்து அந்த பரிசுத்த ஆவியானவரை நாம் ஏற்றுக்கொண்டு வாழுகின்ற போது திரும்ப திரும்ப அந்த பரிசுத்த ஆவியானவரை நாம் ஜெபித்து பெற்றுக்கொள்ள வேண்டுமா என்பது ஒரு சிந்திக்க வேண்டிய ஒரு காரியம். ஆக நம்மோடு கூட வாழுகின்ற அந்த பரிசுத்த ஆவியானவர், நம்மோடு கூட இருக்கின்ற அந்த பரிசுத்த ஆவியானவர், நம்முடன் உறையும் தூய ஆவியானவரால் நாம் கிறிஸ்துவுடன் ஒன்றிக்கப்படுகிறோம். அந்த கிறிஸ்தவ வாழ்க்கை கிறிஸ்துவில் வாழும் வாழ்க்கை எனவும் ஆவியரில் வாழும் வாழ்க்கை எனவும் பவுலடிகளார் விளக்குகிறதை நாம் காண்கின்றோம். ஆகவேதான் அப்போஸ்தலனாகிய பவுல் இன்னும் தெளிவாய் இந்த பரிசுத்த ஆவியானவரை குறித்து சொல்லுகிற போது ரோமர் 8:26 அந்தபடியே ஆவியானவரும் நமது பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறார் என்று சொல்லுகிறார். ஆவியானவர் நமது பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறார். ஒருவேளை பரிசுத்த ஆவியானவர் என்று சொல்லுகிற போது, பரிசுத்த ஆவியானவரின் நிறைவை பெற்றிருக்கிறீர்களா என்று சொல்லுகிற போது பொதுவாக 2 அடையாளங்களை மையப்படுத்தி சொல்வார்கள். ஒன்று, அந்நிய பாஷையை நீங்கள் பேசுகிறீர்களா அல்லது தீர்க்க தரிசனம் சொல்லுகிறீர்களா என்று சொல்லி. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இது 2 மட்டும் பரிசுத்த ஆவியானவரின் நிறைவை பெற்று வாழ்வதற்கு அடையாளம் இது மட்டும் அல்ல என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஆவியானவரும் நமது பலவீனங்களுக்காக நமக்கு உதவி செய்கின்ற ஆவியானவராயிருக்கின்றார். நமக்காக வேண்டுதல் செய்கின்ற ஆவியானவர் என்பதை வேதம் சொல்லுகிறது. ஆக நம்ம எல்லாரும் நம்மளும் அநேக நேரத்தில் இந்த பாட்டை பாடிடுறோங்க. எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளில் சித்தம் போல் எங்களை நடத்தி செல்லும் ஐயா. வழி நடத்துகின்ற ஆவியானவர், நமக்குள் வாசம் செய்கின்ற வாழுகின்ற பரிசுத்த ஆவியானவர், சித்தம் போல எங்களை வழி நடத்தும் என்று சொல்லி என்னோடு சேர்ந்து இந்த பாடலை பாடி ஒரு சரணத்தை பாடி நாம் ஆண்டவரை எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளில் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா. எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளில் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா. ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, 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 பரிசுத்த ஆவியானவரே. எல்லாவற்றையும் நமக்கு போதிக்கின்ற பரிசுத்த ஆவியானவர், நம்மை நல்வழிப்படுத்துகின்ற ஆவியானவரை நாம் தொடர்ந்து பின்பற்றப்படுவோம். அவருடைய அடிச்சுவட்டுகளை நாம் எப்படி நான் ஜெபிக்க வேண்டும், எதற்காக ஜெபிக்க வேண்டும், கற்றுத்தாரும் ஆவியானவரே. எப்படி நான் ஜெபிக்க வேண்டும், எதற்காக ஜெபிக்க வேண்டும், கற்றுத்தாரும் ஆவியானவரே. வேத வசனம் புரிந்து கொண்டு விளக்கங்களை அறிந்திட வெளிச்சம் தாரும் ஆவியானவரே. வேத வசனம் புரிந்து கொண்டு விளக்கங்களை அறிந்து வெளிச்சம் தாரும் ஆவியானவரே.
பரிசுத்த ஆவியானவர் அவர். ஒருவேளை அந்த ஆவியானவர் எங்களுக்குள் வாசம் செய்கிறார் என்று நாம் நினைக்கின்ற போது பயங்கள் அற்ற ஒரு நிலைமையிலே நம்மை நாமே புதுப்பித்துக் கொண்டவர்களாய் புதுபலனோடு கூட வாழ ஆண்டவர் நமக்கு கிருபை செய்திருக்கின்றார். இதைதான் கடந்த வாரத்திலும் நான் என்னுடைய பிரசங்கத்திலே சொன்னேன். இந்த பரிசுத்த ஆவியானவர் செய்கின்ற காரியங்கள், the Spirit of God enlightens us to understand the word of God. இந்த பரிசுத்த ஆவியானவர் ஏதோ அந்நிய பாஷை பேசுகின்றவர்கள் மட்டுமல்ல, அல்லது தீர்க்க தரிசனம் சொல்லுதல் மட்டுமல்ல, கர்த்தருடைய வசனங்களை புரிந்து கொள்வதற்கு நம்மை விழிப்பூட்டுகின்றவராய் இந்த பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். The Holy Spirit equips us for spiritual warfare. இந்த ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நமக்கு எதிர்த்து வருகின்ற எல்லா போராட்டங்களிலும் நம்மை உற்சாகப்படுத்தி பக்குவப்படுத்தி அதை எதிர்கொள்வதற்கு தூய ஆவியானவர் நமக்கு உதவி செய்கிறார். அது மட்டுமல்ல பிரியமானவர்களே, the Holy Spirit enables us to overcome our worries. நம்முடைய கவலைகளில் இருந்து அதிலிருந்து நாம் மேற்கொண்டு வெளிவருவதற்கும் பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உதவி செய்கின்றார் என்று கடந்த வாரத்திலே நான் உங்களோடு கூட செய்தியை பகிர்ந்து கொண்டேன். ஆக இந்த தூய ஆவியானவர் இன்றைக்கு நமக்கு உதவி செய்கின்றவராக, நமக்கு சகாயராக, நம்மை பலப்படுத்துகின்ற கிருபையையும் தூய ஆவியானவர் அருளுகின்றார். இந்த அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 1-4 வசனங்களை நாம் தியானிக்கும் பொழுது, இந்த மக்கள் கூடியிருந்தவர்கள் ஆவியை பெற்றுக்கொள்ளும்படி அவர்கள் கூடினார்கள் என்று நாம் சொல்ல முடியாது, அல்லது பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்வதற்கு அவர்கள் ஜெபித்தார்கள் என்றோ, பரவசமான செயல்களில் ஈடுபட்டார்கள் என்றோ இந்த அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்திலே நாம் வாசிக்கவில்லை. முக்கியமாக கருதப்பட வேண்டிய ஒன்று, அவர்கள் ஒருமனப்பட்டு கூடி வந்தபோது அவர்கள் உட்கார்ந்திருந்த வீடு அசைந்தது என்று நாம் வாசிக்கிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஒருவேளை இது குடும்ப ஜெபமாக இருந்தாலும் சரி, அல்லது திருச்சபையின் ஆராதனையாக இருந்தாலும் சரி, அல்லது எந்த இடத்தில் நாம் அமர்ந்து தேவனுடைய பிரசன்னத்தை உணர்ந்து தேவனின் மீது விசுவாசத்தோடு வாழுகிற போது, அவருடைய வாக்குத்தத்தங்களை பற்றி கொண்டு வாழுகிற போது, அந்த பரிசுத்த ஆவியானவரின் நிறைவை நாம் பெற்றுக்கொள்ள முடியும் என்பதற்கு சந்தேகமில்லை. ஒருவேளை இந்த பரிசுத்த ஆவியானவரின் நிறைவை பெற்றுக் கொண்டவர்கள் எவ்விதமாக வாழ்ந்தார்கள், இந்த பரிசுத்த ஆவியின் நிறைவை பெற்றவர்கள் எவ்விதமாக ஆண்டவருக்கு சாட்சியாக வாழ்ந்தார்கள் என்பதை ஒரு சில உதாரணங்களை நான் உங்கள் முன் வைக்க விரும்புகிறேன். அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் 44-48 வரை வாசிக்கும் பொழுது, பேதுரு தேவனுடைய வார்த்தைகளை பிரசங்கித்துக் கொண்டிருந்த போது அங்கிருக்கின்ற மக்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு கர்த்தருடைய வசனத்தை அவர்கள் கேட்டார்கள் என்று வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். அது மட்டுமல்லாமல் அதே அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் 44-48 வரை வாசிக்கிற போதும், கொர்நேலியு வீட்டார் வசனத்தை கேட்டவுடனே ஆவியர் வந்து இறங்கினார், அதற்கு பின்னரே அவர்கள் திருமுழுக்கு பெற்றார்கள் என்ற வசனத்தை வாசிக்கிறோம். ஆக கர்த்தருடைய வசனத்தை கேட்டு அர்ப்பணிக்கின்ற பொழுதும் கூட அந்த பரிசுத்த ஆவியானவரின் நிறைவை பெற்றுக்கொண்ட மக்களை நாம் திருமறையிலே காண்கிறோம். அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்திலே, அவர்கள் தூய ஆவியால் நிரப்பப்பட்டதால் கடவுளின் வசனத்தை தைரியமாய் கூறி வந்தார்கள் என்று நாம் வாசிக்கிறோம். அப்படியானால் பரிசுத்த ஆவியானவரின் நிரப்புதலோடு வாழ்ந்த மக்கள் ஏதோ பரிசுத்த ஆவியானவரின் அடையாளங்களை மட்டும் மையப்படுத்தாமல் கர்த்தருடைய வசனத்தை தைரியமாய் கூறி வருவதற்கு அவர்கள் புது பலனை பெற்றதை நாம் காண்கிறோம். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே,
தூய ஆவியானவர் வசனத்தை கேட்கச் செய்வது மட்டுமல்ல, தைரியமாய் கர்த்தருடைய வசனத்தை பிரசங்கிக்கவும் பரிசுத்த ஆவியானவரின் நிரப்புதலோடு செய்ததை திருமறை வசனங்கள் நமக்கு சொல்லுகிறது. அதே அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் 44, 48 வசனங்களை தொடர்ச்சியாய் வாசிக்கும் பொழுது, கொர்நேலியின் வீட்டார் தூய ஆவியால் நிரப்பப்பட்ட போது அவர்கள் கடவுளை புகழ்ந்தார்கள் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். ஆகவே பரிசுத்த ஆவியானவர் நிறைவை பெற்றுக் கொள்ளுகின்ற நேரங்களில் எல்லாம் துதிக்கின்ற ஒரு அனுபவத்திலே நாம் பிரவேசிக்கிறோம். துதிக்கின்ற ஒரு அனுபவத்திலே நாம் வாழ இந்த பரிசுத்த ஆவியானவரின் நிறைவு நம்மை தூண்டுகிறது. அது மட்டுமல்லாமல் அநேக திருமறை வசனங்களிலே, அப்போஸ்தலர் நடபடிகளிலே இந்த பரிசுத்த ஆவியானவரின் செயல்பாடுகளை குறித்து, எவ்விதமாக இந்த பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்ட மக்கள் என்னென்ன செய்தார்கள் என்ற அநேக காரியங்களை இந்த பகுதி நமக்கு விளக்குகிறது. அப்போஸ்தலர் 13ஆம் அதிகாரம் 51, 52 வாசிக்கிற போது, பவுலும் பர்னபாவும் நற்செய்தி பணியிலே பல எதிர்ப்புகள் அவர்களுக்கு வருகிறது. ஆனால் வேதம் சொல்லுகிறது, அவர் தூய ஆவியினாலும் மகிழ்ச்சியினாலும் நிறைந்திருந்ததினால் ஒரு இடத்தில் வாசல் அடைக்கப்பட்ட போதிலும் மற்ற இடத்திலே கர்த்தருடைய வார்த்தையை அறிவிப்பதற்கு அவர்கள் துணிவையும் தைரியத்தையும் பெற்றார்கள் என்று வாசிக்கிறோம். நற்செய்தி பணியில் அநேக துன்பங்கள், துயரங்கள். ஆனால் பவுலும் பர்னபாவும் தூய ஆவியினால் நிரப்பப்பட்டதினாலே, மகிழ்ச்சியினாலும் சந்தோஷத்தினாலும் அவர்கள் நிறைவு பெற்று துணிவோடு கூட கர்த்தருடைய ஊழியத்தை செய்வதற்கு வழிநடத்தப்பட்டார்கள் என்று நாம் வாசிக்கிறோம். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அந்த துணிவையும் தைரியத்தையும் பரிசுத்த ஆவியானவர் நமக்கு அருளுகிறார். ஆக அந்த பரிசுத்த ஆவியானவர் நிறைவோடு வாழுகிறோம் என்று சொல்லிக் கொள்ளுகின்ற நாம், நம்முடைய வாழ்க்கையில் எப்படிப்பட்ட சூழ்நிலைகள் வந்தாலும் புது பலத்தை தருகின்ற பரிசுத்த ஆவியானவர் அதை மேற்கொள்வதற்கு எல்லா துணிவை நமக்கு அருளுகின்றார். ஆகவே பரிசுத்த ஆவியானவர் நிறைவை பெற்றுக் கொள்ளுகிற போது நாம் அதே பகுதியிலே நாம் வாசிக்கும் பொழுது, பரிசுத்த ஆவியானவர் நமக்கு தைரியத்தை கொடுக்கிறார் என்பது மட்டுமல்ல, அப்போஸ்தலர் 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலே வாசிக்கிற போது, கிறிஸ்துவின் ரகசியங்களை அறிவதற்கென்று பரிசுத்த ஆவியானவர் சிறப்பான ஞானத்தையும் அறியும் சக்தியை நமக்கு தருகிறாராம். ரொம்ப முக்கியம் இல்லை இன்றைக்கு? கிறிஸ்துவின் ரகசியங்களை அறிவதற்கென்று பரிசுத்த ஆவியானவர் சிறப்பான ஞானத்தை அறியும் பலனை நமக்கு கொடுக்கிறார் என்று அப்போஸ்தலர் 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம். ஆகவே ரகசியங்களை அறிவதற்கு சிறப்பான ஞானத்தை மட்டும் நாம் பெற்றுக்கொள்வதில்லை, அதோடு கூட நீங்கள் அநேக வசனங்களை வாசிக்கும் பொழுது, அப்போஸ்தலர் 6ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம், அப்போஸ்தலர் 11ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம், அப்போஸ்தலர் 14ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, இந்த பரிசுத்த ஆவியானவர் ஆழமான விசுவாசத்திற்கு நேராய் நம்மை வழிநடத்தி செல்லுகிறாராம். விசுவாசம் இல்லாமல் நாம் இந்த உலகத்திலே வாழ முடியாது. விசுவாசத்தினால் ஜெயத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். விசுவாசத்தினால் நாம் வாக்குதத்தங்களை பெற்றுக்கொள்ள முடியும். விசுவாசத்தினால் நாம் அநேக அற்புதங்களை நம்முடைய வாழ்க்கையிலே காண முடியும். ஆனால் இந்த பரிசுத்த ஆவியானவரை குறித்து சொல்லுகிற போது, பரிசுத்த ஆவியானவர் ஆழமான விசுவாசத்திற்கு நேராய் நம்மை வழி நடத்துகிறாராம். என கண்பான தேவனுடைய பிள்ளைகளே, அது மட்டுமல்ல, பரிசுத்த ஆவியர் கிறிஸ்துவில் மகிழ்ச்சியை நமக்கு அளிக்கின்றார். நமக்கு நிறைவான ஆசீர்வாதத்தை ஆண்டவர் தருகிறார். ஆக இந்த காலகட்டங்களிலே இந்த பரிசுத்த ஆவியானவர் ஏதோ ஒரு குறிப்பிட்ட மக்களுக்கு மட்டும்தான் என்ற சிந்தனை இல்லாமல்,
இந்த பரிசுத்த ஆவியானவரின் அடையாளங்களாக கருதப்படுகின்ற இந்த வேற்று பாஷையிலே பேசுவது அல்லது தீர்க்க தரிசனங்களை சொல்வது என்பது அந்த ஒரு சிந்தை ஒரு பக்கமாக வைத்து, மாறாக இந்த பரிசுத்த ஆவியானவர் வருகிற போது தேவனுக்காக நாம் எழும்பி புதுபலத்தோடு விசுவாசத்தோடு ஆண்டவரின் ரகசியங்களை அறிந்து கொள்வதற்கு இந்த தூய ஆவியானவரை வழிநடத்துகிறார் என்று எண்ணி பார்க்கிற போது அந்த தூய ஆவியானவரின் வழிநடத்துதலுக்குட்பட்டு நாம் வாழ எதிர்பார்க்கப்படுகிறோம். ஆக யோவான் 14ஆம் அதிகாரம் 16ஆம் அதிகாரம் இதெல்லாம் நாம் வாசிக்கும் பொழுது இன்னும் அநேக காரியங்களை பரிசுத்த ஆவியானவர் செய்வதை திருமறையிலே நாம் அறிந்து கொள்ளுகிறோம். ரோமர் 8ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்திலே சொல்லுகின்றார், நமக்காக வேண்டுதல் செய்கின்றவர் பரிசுத்த ஆவியானவர். யோவான் 14ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் சொல்லுகிறது, அவர் நம்மை ஆறுதல் படுத்துகின்றவராய் அந்த பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். ஆண்டவராகிய இயேசு சொல்லுகிற போது யோவான் 14ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்திலே என்றென்றைக்கும் கூட இருப்பவர் அந்த பரிசுத்த ஆவியானவர். அதே 16ஆம் அதிகாரம் யோவான் 13ஆம் வசனத்திலே தொடர்ந்து சொல்லுகின்றார், அந்த பரிசுத்த ஆவியானவர் நம்மை சத்தியத்தில் நம்மை வழிநடத்துகின்றார். பேதுரு அப்போஸ்தலன் குறிப்பிடுகின்ற போது 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலே அந்த பரிசுத்த ஆவியானவர் பரிசுத்தமாக்குகிறவராய் செயல்படுகின்றார். ரோமர் 8ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலே சொல்லுகிறார், அந்த பரிசுத்த ஆவியானவர் நம்மை வழிநடத்துகின்றார். அப்போஸ்தலர் 1:8 சொல்லுகிறது, அவர் நம்மை பலப்படுத்து. பிரியமானவர்களே, யோவான் 14:16ஆம் வசனத்திலே நாம் வாசித்த வண்ணமாய் என்றென்றைக்கும் கூட இருப்பவராகிய அந்த பரிசுத்த ஆவியானவர் நம்மை ஒரு நாளும் திக்கற்றவர்களாய் விடமாட்டேன் என்று சொன்னவர் ஒவ்வொரு நாளும் நமக்கு புது பலனை தந்து ஆண்டவர் வழி நடத்துவார். அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கிற வண்ணமாய், பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்பொழுது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாயிருப்பீர்கள் என்றார். அந்த பரிசுத்த ஆவியானவர் நம்மிடத்திலே வருகிற போது நாம் பலனடைவோம். எப்பொழுது நாம் பலனடைகிறோமோ அப்பொழுது சோர்வின் ஆவிகள் நம்மை விட்டு நீங்கி போடப்படும். துயரத்தின் ஆவி நம்மிடத்திலிருந்து நீங்கி போடும். துயரத்தின் ஆவியும் கண்ணீரின் ஆவியும் எல்லாவற்றையும் நீக்கி போட்ட அனுபவத்தில் அந்த பரிசுத்த ஆவியானவர் அருளுகிற புது பலத்தை நாம் பெற்றுக்கொள்வோமா? ஆண்டவரே, அந்த சோர்வின் ஆவியை என்னிடத்திலிருந்து நீக்கி போடும். அந்த துயரத்தின் ஆவியை என்னிடத்தில் நீக்கி போட்டு நீர் அருளுகின்ற அந்த பரிபூரண பலத்தின் ஆவியாகிய தூய ஆவியானவரை நான் பெற்றுக்கொள்ள என்னை அர்ப்பணிக்கிறேன் என்று சொல்லி நம்மை நாமே ஆண்டவருடைய கரங்களிலே அர்ப்பணிப்போமா? ஜெபம் செய்வோம். ஆவியை நீக்கும் உயர ஆவியை அகற்றும் தண்ணீரின் மத்தியில் வாரும் அப்பா வேண்டுகின்றே. சோர்வான ஆவியை நீக்கும் ஆவியை அகற்றும் தண்ணீரின் மத்தியில் வாரும் அப்பா வேண்டுகின்றே.
காத்திருந்து புதுபலனை பெற்று நாங்கள் இந்த உலகத்திலே வாழ எங்களுக்கு கிருபை செய்யும் என்று சொல்லி நம்மை நாமே ஆண்டவருடைய கரங்களில் அர்ப்பணித்தவர்கள் நாம் ஜெபிப்போமா. காத்திருந்து பலன் பெறுவே, கழுகு போல பரப்பே, காகத்தின் வம்சம் நான் அல்ல, சிங்கத்தின் குட்டிதானே. காத்திருந்து பலன் பெறுவே, கழுகு போல பரப்பே, காகத்தின் வம்சம் நான் அல்ல, சிங்கத்தின் குட்டிதானே. இயேசுவே, இயேசுவே, அன்பின் ஆண்டவரே, நேச பிதாவே, பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்குள் வரும் பொழுது நாங்கள் பலனடைவோம். பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்குள் வாசம் செய்கிற போது சோர்வின் ஆவிகள் எங்களை விட்டு நீங்கி போடும். ஆண்டவரே, துயரத்தின் ஆவி எங்களை விட்டு அகன்று போய்விடும். பரிசுத்த ஆவியானவரே, எங்களுக்குள் நீர் வாசம் செய்வீராக. ஒவ்வொரு நாளும் எங்களை புதுப்பித்து எங்களை பலப்படுத்தி வழிநடத்த வேண்டும் என்று இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. கர்த்தருடைய வார்த்தையை கேட்ட நாம் நம்முடைய விசுவாச அறிக்கையை நாம் அறிக்கை செய்வோம். அப்போஸ்தல விசுவாச அறிக்கை. வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வல்லமுள்ள பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவையும் விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியினாலே கன்னிமரியாளிடத்தில் உற்பத்தி பிறந்தார். பொந்திய பிலாத்தின் காலத்தில் பாடுபட்டு சிலுவில் அறையுண்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். 3ஆம் நாள் மரித்தோரிலிருந்து எழுந்தருளினார். பரமண்டத்திற்கேறி சர்வல்லமுள்ள பிதாவாகிய தேவன் வலது பார்சத்தில் விற்றிருக்கிறார். அவ்விடத்திலிருந்து உயிருள்ளோரையும் மரித்தோரையும் நியாயம் தீர்க்க வருவார். பரிசுத்த ஆவியையும் விசுவாசிக்கிறேன். பொதுவா இருக்கிற பரிசுத்த சபையும் பரிசுத்தவான்களுடைய ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீர வீழ்த்ததிலும் நித்திய ஜீவனும் உண்டென்று விசுவாசிக்கிறேன். ஆமேன். ஆண்டவரை நோக்கி நாம் வேண்டுதல் செய்வோம். சற்று நேரம் அமைதியோடு நாம் தேவ பிரசன்னத்தை உணர்ந்து கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் செய்த எண்ணற்ற நன்மைகளை நாம் நினைத்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது, அவருடைய உண்மை தலைமுறை தலைமுறைக்கும் உள்ளது. நன்மை செய்கிறவராகவே இருந்த ஆண்டவர் இயேசுவை உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நாம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி அவரை போற்றி நாம் மகிமைப்படுத்துவோமா? ஜெபம் செய்வோம். அன்பின் ஆண்டவரே, நேசப்பிதாவே, நீர் எங்கள் வாழ்க்கையிலே செய்த நன்மைகளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி சொல்லுகின்றோம். நான் போய் உங்களுக்காக ஒரு தேற்றவாளனை அனுப்புகிறேன் என்று சொன்னவர் அந்த பரிசுத்த ஆவியை இந்த உலகத்திற்கு அனுப்பி எங்களிலே வாசம் செய்கின்றவராக இன்றும் இருக்கிறபடியினால் நன்றி நிறைந்த உள்ளத்தோடு நாங்கள் உம்மை போற்றுகின்றோம். எங்களுக்கு போதிக்கின்ற பரிசுத்த ஆவியானவர்
எங்கள் பாவங்களை கண்டித்து உணர்த்துகின்ற பரிசுத்த ஆவியானவர், எங்களை வழிநடத்துகின்ற பரிசுத்த ஆவியானவர், எங்களை பலப்படுத்துகின்ற பரிசுத்த ஆவியானவர். அந்த பரிசுத்த ஆவியானவரின் நிறைவோடு நாங்கள் வாழ்ந்து இந்த உலகத்தில் ஆண்டவரை உமக்கு சாட்சி நிருபங்களாய் ஜீவிக்க எங்களை உம்முடைய அன்பின் கரங்களிலே நாங்கள் ஒப்படைக்கின்றோம். பாபேலிலே பிளவுபட்ட சமுதாயம் பெந்தேகோஸ்தே திருநாளிலே ஒன்றிணைக்கப்பட்டதை நாங்கள் நினைவு கூறுகின்றோம். ஒரே குடும்பத்தின் பிள்ளைகளாக உம்முடைய அடிச்சுவட்டுகளை நாங்கள் பின்பற்ற எங்கள் ஆண்டவர் எங்களுக்கு நீர் அனுக்கிரகம் செய்யும்படியாய் பிரார்த்தனை செய்கின்றோம். இப்பொழுதும் ஆண்டவரே, தூய திருத்துவ ஆலயத்திற்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். திருத்துவ ஆலயத்தின் அனைத்து குடும்பங்களுக்காக ஜெபிக்கிறோம். பெரியோர் முதல் சிறியோர் வரையிலும் ஆண்டவருடைய நீங்காத பிரசன்னம் உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே பூரணமாய் நிலைத்திருக்கும்படியாய் நாங்கள் மன்றாடுகின்றோம். தந்தையே, என்னென்ன எதிர்பார்ப்புகளோடு உம்முடைய பிள்ளைகள் ஜெபிக்கிறார்களோ அவருடைய மன விருப்பங்கள், வேண்டுதல்களை எல்லாம் எங்கள் ஆண்டவர் நீர் நிறைவேற்ற வேண்டும் என்று நாங்கள் உம்முடைய சமூகத்திலே ஜெபிக்கிறோம். உம்மையன்றி எங்களுக்கு யாரும் கதி இல்லை என்று சொல்லி ஆண்டவரே, உம்முடைய பொற்பாதத்தை நாங்கள் பிடித்துக் கொள்கின்றோம். இவ்வேளையிலும் பல்வேறு சூழ்நிலைகளை நாங்கள் சந்தித்து வந்தாலும் எங்கள் ஆண்டவர் நீர் எங்களோடு கூட இருந்து ஆண்டவரே எங்களை வழிநடத்தி கொண்டிருக்கிறீர், பலப்படுத்துகிறீர், நீர் தாங்கி வருகிறீர். உமக்கு நாங்கள் நன்றி சொல்லுகின்றோம். இந்த கொரோனா வைரஸ்னாலே ஆண்டவரே ஸ்தம்பித்து நிற்கின்ற அனைத்து காரியங்களை நாங்கள் உம்முடைய கரங்களில் ஒப்படைத்து ஜெபிக்கிறோம். விடுதலையை ஆண்டவர் நீர் அருள்வீராக. எங்களுக்கு எதிராக எழும்புகின்ற எல்லா தீய காரியங்களிலிருந்து ஆண்டவர் எங்களை விடுவித்து உம்முடைய பேரருளினால் இடைக்கட்டி காத்துக் கொள்ளும்படியாய் ஜெபிக்கிறோம். திருச்சபையிலே சுகவீனமாயிருக்கிற மக்களுக்காய் ஜெபிக்கிறோம். உம்முடைய காயப்பட்ட கரத்தினால் ஒவ்வொருவரையும் நீர் தொடுவீராக. அவர்களுக்கு வேண்டிய எல்லா விதமான அனுக்கிரகங்களையும் ஆசீர்வாதங்களையும் எங்கள் ஆண்டவர் நீர் வழங்கும்படியாய் பிரார்த்தனை செய்கின்றோம். பலப்படுத்துகிற பரிசுத்த ஆவியானவர் எங்களோடு இருக்கிறபடியினால் நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவரே, நான் உங்களை திக்கற்றவர்களாய் விடேன் என்று சொன்ன எங்கள் ஆண்டவர் எப்பொழுதும் எங்களோடு இருந்து நீரே வழி நடத்த வேண்டும் என்று மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். அனைவரும் சேர்ந்து ஆண்டவர் கற்றுத்தந்த ஜெபத்தை நாம் இணைந்து ஏறெடுப்போம். பரமனில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. அன்றென்றுள்ள எங்கள் அப்பத்தை எங்களுக்கு இன்று தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்கிறவர்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமை நின்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையவைகளே, ஆமென். தேவனுடைய இரக்கமுள்ள கிருபைக்கும் பராமரிப்புக்கும் உங்களை ஒப்புவிக்கிறோம். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியுமாகிய சர்வ வல்லமை பொருந்திய கடவுளுடைய ஆசீர்வாதம் உங்களுக்குள்ளே இருந்து எப்பொழுதும் உங்களோட நிலைத்திருக்க கடவுது. ஆமென், ஆமென், ஆமென். கிறிஸ்துவுக்குள் அன்பார்ந்தவர்களே, கடந்த மார்ச் மாதம் 29ஆம் தேதியிலிருந்து மே மாதம் 31ஆம் தேதி வரை ஆன்லைன் மூலமாக நாம் நம்முடைய வழிபாட்டை நடத்தி வந்தோம். ஒருவேளை இந்த பணி என்பது மிக ஒரு சிறப்பான பணியாக நான் கருதுகிறேன். இந்த ஊழியத்தை நிறைவேற்றின இங்கு நின்று கொண்டிருக்கின்ற அன்புக்குரிய சகோதரர்களுடைய பங்களிப்பை நான் எண்ணி பார்க்கின்ற போது
ஆண்டவர் இவர்களுக்கும் தந்திருக்கின்ற தாளந்துகளை எண்ணி நான் ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கின்றேன். இவர்கள் என்னென்ன பங்களிப்பை செய்தார்கள் என்பதை கடந்த வாரம் நீங்கள் இவர்களுடைய காரியங்களை நீங்கள் திரையிலே கண்டிருப்பீர்கள். ஆகவே இந்த நாளிலே, என்னுடைய பணி நிறைவு பெறுகின்ற இந்த நாளிலே, இந்த திருச்சபையின் அருட்பணியிலே எனக்கு இந்த ஆன்லைன் சர்வீஸுக்கு பதிவு செய்வதற்கு முழுக்க ஒத்துழைத்த அன்புக்குரிய சகோதரர் ஸ்டான்லி ராஜ்குமார் அவர்களுக்கும் ஆரோன் இமானுவேல் அவர்களுக்கும் தற்போது தமிழ்நாடு இறையியல் கல்லூரியிலே தன்னுடைய கல்லூரி இறையியல் கல்வியை பயின்று வருகின்ற சகோதரர் ஜாஷ்வா தம்பி அவர்களுக்கும் நான் உள்ளத்தில் ஆழத்திலிருந்து நான் நன்றியையும் வாழ்த்துதலையும் தெரிவிக்கின்றேன். அனைவரும் ஒருங்கிணைந்து இந்த பணியை நிறைவேற்றினோம். ஆண்டவர் அதற்குரிய ஆசீர்வாதத்தை ஆண்டவர் அருளச் செய்தார். ஆக இதை பதிவு செய்து இதை ஆன்லைன் மூலமாக ஒவ்வொரு திருச்சபை மக்களுக்கும் இதை அனுப்புவதற்கு உறுதுணையாயிருந்து வழிநடத்தின ஆண்டவருக்கும், தங்களுடைய தாளந்துகள் இதற்கென்று பயன்படுத்திய அன்புக்குரிய சகோதரர்கள் அனைவருக்கும் திருச்சபையின் சார்பிலும் குறிப்பாக என்னுடைய தனிப்பட்ட விதத்திலும் நான் நன்றியையும் வாழ்த்துதலையும் தெரிவிக்கின்றேன். ஆண்டவர் இவர்களையும் இவருடைய குடும்பங்களையும் இன்னும் அதிகமாய் ஆசீர்வதித்து வழிநடத்துவார் என்பதற்கு சந்தேகமில்லை. எல்லா துதியும் கனமும் மகிமையும் நம் ஆண்டவருக்கே சமர்ப்பணம் செய்கிறோம். ஆண்டவர் இயேசுவின் நாமம் மகிமைப்படுவதாக. மூவருக்கும் நன்றியையும் வாழ்த்துதலையும் தெரிவிக்கின்றேன். கிறிஸ்துவுக்குள் அன்பார்ந்த இறை மக்களே, உங்கள் அனைவருக்கும் நான் நன்றியையும் வாழ்த்துதலையும் தெரிவிக்கின்ற ஒரு நேரத்திலே நான் இருக்கின்றேன். தூய திருத்துவ ஆலயத்திலே இந்த சபையிலே நான் 2015 ஆண்டு மே மாதம் 1 தேதி போதகராக என்னுடைய அருட்பணியை துவங்கினேன். 5 ஆண்டுகள் முடித்து இந்த நாளிலும் இந்த திருச்சபையின் அருட்பணியை நிறைவேற்றி நான் வேறொரு திருச்சபைக்கு மாற்றப்பட்டிருக்கிறேன். என்னை அழைத்த உண்மையுள்ள ஆண்டவர் இந்த திருச்சபையில் 5 ஆண்டு காலம் ஆண்டவர் என்னை வழிநடத்தி அவருடைய ஆலோசனையோடு கூட இந்த திருச்சபையின் அருட்பணியை 5 ஆண்டு காலம் நிறைவேற்ற எனக்கு எல்லா கிருபைகளையும் பாராட்டின என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு நான் முதலாவது என்னுடைய துதியையும் ஸ்தோத்திரத்தையும் நான் ஏறெடுக்கின்றேன். செய்த அருட்பணி எல்லா துதியும் கனமும் மகிமையும் என் ஆண்டவருக்கே நான் சமர்ப்பணம் செய்கின்றேன். அதோடு கூட இந்த 5 ஆண்டு காலங்களிலே ஊழியத்தின் பாதையிலே, திருச்சபையின் நிர்வாக பணிகளிலே என்னோடு இணைந்து செயல்பட்ட அனைத்து கமிட்டி அங்கத்தினர்களுக்கும் நான் நன்றியை தெரிவிக்கின்றேன். குறிப்பாக செயலர்களாக, பொருளாளர்களாக என்னோடு இணைந்து இந்த 5 ஆண்டு காலம் பணியாற்றிய அன்புக்குரிய அனைத்து நண்பர்களுக்கும் நான் நன்றி சொல்லுகின்றேன். குறிப்பாக நான் துவக்க காலத்தில் 2015 ஆண்டிலே இந்த திருச்சபைக்கு வந்தபோது செயலர்களாக பணியாற்றிய திரு பிரான்சிஸ் அவர்களுக்கும் ரிச்சர்ட் மைனஸ் அவர்களுக்கும், அதை தொடர்ந்து செயலராக இருந்த திரு டிசோசா அவர்களுக்கும் திரு புஷ்பநாதனை அவர்களுக்கும், தற்போது திருச்சபையின் செயலராக இருக்கின்ற திரு லாரன்ஸை அவர்களுக்கும் சகோதரர் மில்டன் அவர்களுக்கும் நான் நன்றியையும் வாழ்த்துதலையும் தெரிவிக்கின்றேன். கமிட்டி உறுப்பினர்கள், ஒருவேளை எல்லாருடைய பெயரை நான் சொல்ல முடியாது, அனைத்து கமிட்டி உறுப்பினர்களுக்கும் என்னுடைய நன்றியை நான் சமர்ப்பணம் செய்கின்றேன். அநேகருக்கு நான் நன்றி சொல்ல வேண்டும். குறிப்பாக நம்முடைய திருச்சபையில் இருக்கின்ற மகளிர் ஐக்கிய சங்கத்தின் அனைத்து அங்கத்தினர்களுக்கும் நான் நன்றியை தெரிவிக்கின்றேன்.
அனைத்து வாலிபர் குழுவின் பொறுப்பாளர்கள், அங்கத்தினர்கள் அனைவருக்கும் நான் நன்றியை சமர்ப்பணம் செய்கின்றேன். பிரைஸ் அண்ட் வர்ஷிப் டீம், ஒருவேளை ஒவ்வொரு ஆராதனையிலும் பாடி நீங்கள் ஆண்டவரை ஆராதிக்கும்படியான கிருபை ஆண்டவர் தந்தார். தொடர்ந்து ஆண்டவருக்காக செய்யுங்கள். அனைத்து பிரைஸ் அண்ட் வர்ஷிப் குழுவினருக்கும் நன்றியை தெரிவிக்கின்றேன். எல்லாவற்றிற்கும் மேலாக நம்முடைய திருச்சபையில் இருக்கின்ற அனைத்து ஓய்வு நாள் பள்ளி ஆசிரியர்கள், அதன் பொறுப்பாளர்கள், அனைத்து ஓய்வு நாள் பள்ளி பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் என்னுடைய நன்றியை நான் சமர்ப்பணம் செய்கிறேன். ஒருவேளை எனக்கென்று ஒரு குழு இந்த ஆலயத்தில் இருக்கிறது என்று சொன்னால், ஒரு குட்டி பிள்ளைங்க ஒரு 10-15 பேர் எங்கள் டீமாகவே எங்கூட இருப்பாங்க. ஒருவேளை நான் போகிறேன் என்று சொல்லுகிற போது அனைத்து பிள்ளைகளும் என்னை தொலைபேசியிலே சந்தித்து அவர்களுடைய அன்பையும் பாசத்தையும் எனக்கு வெளிப்படுத்தினது என்னை உண்மையிலேயே மகிழ்ச்சிக்குள்ளாக்கினது. அனைத்து ஓய்வு நாள் பிள்ளைகளுக்கும் நன்றியையும் வாழ்த்துதலையும் சொல்லுகிறேன். அதோடு கூட வந்த நேரத்திலே குறைவான எண்ணிக்கையிலே தான் இங்கு பாடல் குழுவினர் இருப்பார்கள். ஒரு 40 பேர் அமருகின்ற இந்த பாடல் குழு இடத்திலே ஒரு 8 பேர் 10 பேர்னு இருக்கிறது நல்லதில்லை என்று சொல்லி பல முயற்சிகளை எடுத்தோம். ஆகவே பாடல் குழுவினர் நீங்கள் உற்சாகத்தோடு வந்து ஒவ்வொரு ஆராதனையிலும் பங்கேற்று உற்சாகப்படுத்தினீர்கள். இன்னும் ஆண்டவருக்காக பெரிய காரியங்களை நீங்கள் செய்யுங்கள். பாடல் குழுவினருக்கும் நான் நன்றியை தெரிவிக்கின்றேன். பிரியமானவர்களே, என்னுடைய அருட்பணியிலே பிரசங்க நேரங்களிலெல்லாம் பாடல்களை பாடி பிரசங்கிப்பது எனக்கு பழகின ஒரு காரியம். அது பெரிய திருச்சபையோ பெரிய சிறிய திருச்சபையோ, எந்த கிராமமோ அல்லது பட்டணமோ, எந்த இடத்தில் இருந்தாலும் பாடலை பாடி பிரசங்கிப்பது எனக்கு பழக்கமாகிவிட்டது. திருச்சபையின் பாடல் குழு, குறிப்பாக இசை வாசிக்கிறவர்கள் இப்படிப்பட்ட ஊழியத்திலே எனக்கு உறுதுணையாயிருந்தார்கள் என்று எண்ணி என் ஆண்டவரை நான் ஸ்தோத்திரிக்கின்றேன். ஒருவேளை ஒவ்வொருடைய பெயரை நான் சொல்ல முடியல, ஆனால் இந்த பிரசங்க நேரங்களிலெல்லாம் அல்லது பாடல்கள் பாடப்படுகிற போது இசைக்கருவிகளை வாசித்து என்னை பாட உந்துதல் படுத்திய இசைக்கருவிகளை வாசிக்கிற அனைவருக்கும் நான் நன்றியையும் வாழ்த்துதலையும் தெரிவிக்கின்றேன். குறிப்பாக ஆரோன் இமானுவேல், திரு பிரான்சிஸ் ஐயா அவர்கள், திரு பால் அவர்கள், இது போன்ற பலர், அருள் அவர்கள், அனைவருக்கும் நான் நன்றியையும் வாழ்த்துதலையும் தெரிவிக்கிறேன். ஒருவேளை யாருடைய பெயரை விடப்பட்டிருந்தால் நீங்கள் பொறுத்து கொள்ளுங்கள். அதோடு கூட ஸ்டீவர்ட்ஸ் ஒவ்வொருவருக்கும் நான் நன்றி சொல்லுகிறேன். ஒருவேளை எனக்கு ஸ்டான்லி ராஜ்குமார் வரலனாக்கா ரொம்ப கஷ்டமாக நான் ஃபீல் பண்ணுற நேரங்கள் உண்டு. ஆகவே சகோதரர் ஸ்டான்லி ராஜ்குமார் அவர்களுக்கு சிறப்பான முறையிலே நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். ஒவ்வொரு ஆராதனையிலும் இந்த மைக் செட் என்பது மிக முக்கியமான ஒன்று. அதை ஆண்டவர் அவருக்கு தந்திருக்கிற தாளந்துகளை ஆண்டவர் அவரை பயன்படுத்துகிறார். அவரும் இந்த திருச்சபைக்கு ஆண்டவர் ஒரு அருட்கொடையாய் கொடுத்திருக்கிறார். அவருக்கும் அவருடைய குடும்பத்திற்கும் கூட நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டவராயிருக்கிறேன். அதோடு இந்த 5 ஆண்டு காலம் என்னுடைய திருச்சபையின் அருட்பணியிலே எனக்கு உதவி செய்த நம்முடைய திருச்சபையினுடைய அலுவலக பணியாளர்கள் அனைவருக்கும் நான் நன்றியை நான் தெரிவிக்கின்றேன். இந்த வழிபாடு நேரங்களிலே, இரவு பகலாக பதிவு நேரங்களிலே அதிகமாக இந்த ஆராதனை பதிவு செய்வதற்கு பல விதங்களிலே உதவி செய்த திருச்சபையின் பணியாளர் திரு சின்ராஜ் அவர்களுக்கும் நான் நன்றியை சமர்ப்பணம் செய்கின்றேன். நம்முடைய ஆலயத்திலே செக்யூரிட்டி, இன்னும் பல்வேறு விதங்களிலே இருக்கின்ற ஒவ்வொருவருக்கும் என்னுடைய நன்றியை நான் சமர்ப்பணம் செய்கிறேன். பிரியமானவர்களே, இந்த 5 ஆண்டு காலங்களிலே என்னை ஜெபத்தினாலும் என்னை உற்சாகப்படுத்தி எனக்கு ஒத்துழைப்பை தந்த அனைத்து திருச்சபை மக்களுக்கும் நான் நன்றியை சமர்ப்பணம் செய்கின்றேன். ஒருவேளை ஒவ்வொரு ஞாயிறு தோறும் ஆராதனை நேரத்திலே நீங்கள் எனக்கு சொல்லுகின்ற வார்த்தைகள், என்னை உற்சாகப்படுத்தின வார்த்தைகள்
எனக்காக நீங்கள் ஜெபித்த அந்த ஜெபங்கள் எல்லாம் உண்மையிலே இந்த 5 ஆண்டு காலம் இந்த திருச்சபையின் ஊழியத்திலே நான் நிறைவேற்றுவதற்கு எனக்கு உறுதுணையாயிருந்தது. உங்கள் அனைவருக்கும் என்னுடைய சார்பாகவும் ஐரமா அவர்களின் சார்பாகவும் 2 பிள்ளைகளின் சார்பாக என் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அனைத்து திருச்சபை மக்களுக்கும் நான் நன்றியை தெரிவிக்கின்றேன். அதோடு கூட இந்த என்னுடைய பணியை நான் நிறைவு விட்டு ஈஸ்பெரட் ஆலயத்திற்கு நான் மாற்றப்பட்டிருக்கிறேன். இன்று முதல் அந்த பொறுப்பை நான் எடுக்கின்றேன். தற்போது ஆயராக பொறுப்பெடுத்திருக்கும் அருள் திரு சம்பத்குமார் ஆயர் அவர்களை உங்கள் அனைவரின் சார்பாக நான் அவர்களை அன்போடு வரவேற்று என்னுடைய ஆயர் பொறுப்பை அவருடைய கரங்களிலே நான் அர்ப்பணிக்கின்றேன். ஆயர் அவர்களோடு இணைந்து நீங்கள் அருட்பணியை நிறைவேற்றுங்கள். ஆண்டவர் இன்னும் மேலான அருட்பணியை இந்த திருச்சபையிலே நிறைவேற்றுவார். ஆகவே புதியதாக பொறுப்பெடுக்கின்ற அருள் திரு ஜே சம்பத்குமார் ஆயர் அவர்களுக்கு என் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து வாழ்த்துதலை தெரிவித்து ஆண்டவரின் அருட்பணி இந்த இடத்திலே சிறப்பான முறையிலே செய்ய நான் அவரை வாழ்த்துகின்றேன். அனைவருக்கும் என்னுடைய குடும்பத்தின் சார்பாக நன்றியையும் வாழ்த்துதலையும் தெரிவிக்கிறேன். உங்கள் அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி. எல்லா துதியும் கனமும் மகிமையும் என் ஆண்டவருக்கே நான் சமர்ப்பணம் செய்கிறேன். நன்றி. தேவனுடைய ஆசீர்வாதம் உங்கள் ஒவ்வொருவரோடு கூட இருக்கட்டும். ஒற்றுமையோடு இருங்கள். இதோ சீக்கிரமாய் வரப்போகிறேன் என்று சொன்னவர் பல அடையாளங்கள் நம் கண் முன்னே பார்த்து வருகின்றோம். ஆண்டவருக்காக எழும்பி பிரகாசிப்போம். ஒற்றுமையின் ஆவியோடு நீங்கள் செயல்படுங்கள். ஆண்டவர் அதன் வழியாய் மகிமைப்படுவார். இந்த நன்றி கூறுதலோடு கூட உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துதல் கூறி விடைபெறுகிறேன். நன்றி. வழிபாட்டிற்கு நிறைவாக பாமாலைகளிலே 386 பாமாலை, சர்வத்தையும் அன்பாய் காப்பாற்றிடும் கர்த்தாவே என்ற பாடலை நாம் இணைந்து பாடுவோம். Three
கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து வழி நடத்துவார். எல்லா நேரங்களிலும் நம்மை கரம் பிடித்து தாங்கி வழி நடத்துகின்ற ஆண்டவர் இயேசுவின் தெய்வீக பிரசன்னம் நம் ஒவ்வொருவரோடு இருந்து ஆண்டவர் கூறின வாக்குத்தத்தம், நான் உங்களை திக்கற்றவர்களாய் விடேன் என்ற வாக்குத்தத்தங்களை தூய ஆவியானவரின் மூலமாக நம்மை பாதுகாத்து வழி நடத்துகின்ற அந்த திருத்துவ தேவனுடைய நீங்காத பிரசன்னம் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆட்கொண்டு வழி நடத்துவதாக. ஆமென்.